ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி 3 முக்கியமான நியூஸை பற்றி பார்க்க போகிறோம். வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான நியூஸ் இன்றைக்கி நடந்தது, அதாவது ஏப்ரல் 8ஆம் தேதி. அதில் ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஒரு பிரியாணி ஆர்டர். பார்த்துருப்பீங்க, நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. நொய்டாவில் ஒரு அக்கா பிரியாணி ஆர்டர் போட்டாங்களாம். அவங்க பியூர் வெஜிடேரியன். அவங்க போட்டது வெஜ் பிரியாணி. ஆனால் அவங்களுக்கு வந்தது நான்வெஜ் பிரியாணி. நான்வெஜ் பிரியாணியை பார்த்த அக்கா ஷாக்காயி அழுது புலம்பி, நான் கேட்டது வெஜ் பிரியாணி, எனக்கு வந்தது நான்வெஜ் பிரியாணி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை எடுத்து போட்டாங்க. இப்போ தான் அந்த வீடியோ போடுறதெல்லாம் பழக்கம் ஆயிடுச்சு. அக்கா அழுது புலம்பி ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க. உடனே பார்சலை மாற்றினாங்கன்னு சொல்லி ஹோட்டல் ஓனரை அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா, ஒரு பிரியாணிக்கு எவ்வளோ கலவரம் நடந்திருக்கு. நாமெல்லாம் கிடைச்சதை சாப்பிட்டுட்டு வாய மூடிட்டு இருக்கோம். சரி, இது ஒரு நியூஸ். இனி செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப முக்கியமானது, நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். பொதுவாக பெட்ரோல் பல்கெல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் அதோட ரெஸ்ட் ரூமை நாம் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ராவல் போகிறோம், நமக்கு எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னால் அந்த ரெஸ்ட் ரூம் எந்த பல்க்குக்கு வேணாலும் யார் வேணாலும் போய் அந்த ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணலாம். இது கேரளாவில் ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நைட்டு அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக போன அந்த ஒரு டீச்சர் அவங்கள யூஸ் பண்ண விடலை. அப்போ அந்த அக்கா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கோர்ட்டில் கேஸும் போட்டு அதுக்கு 1.65 lakhs இழப்பீடாகவும் வாங்கியிருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா நம்ம ரெஸ்ட் ரூம் நம்ம யூஸ் பண்ணலாம். அது பெட்ரோல் பல்காரங்க வச்சுருக்காங்க, நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னுலாம் கிடையாது. ரெஸ்ட் ரூம் யார் வேணாலும் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களை யூஸ் பண்ண விடலைன்னா நீங்களும் இந்த அக்காளை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி இழப்பீடு வாங்கிக்கலாம். அப்புறம் 3வது நியூஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸு. அது சந்தோஷமா துக்கமா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல, குடும்ப தலைவிகளுக்கு தெரியும். இதுவும் நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. என்ன நியூஸ் அப்படின்னா, சமையல் கேஸ் சிலிண்டர் விலை அதிகரிப்பு. 50 ரூபாய் கூட்டியிருக்காங்க கேஸ் சிலிண்டருக்கு. பார்த்துக்கோங்க, கேஸ் எல்லாம் பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணுங்கள். கேஸை சிக்கனமாக யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் விறகடுப்பு இருக்கிறவங்க அதில் சமையுங்க. சில இடங்களில் விறகடுப்பு யூஸ் பண்ண முடியாது. ஸோ கேஸ் விலை கூடியிருக்கு, 50 ரூபாய் கூடியிருக்கு. பார்த்துக்கோங்க, இது சந்தோஷமாக துக்கமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இது நாளைக்கு இதே மாதிரி வேறு நியூஸோட வரேன். பாய். சிரிச்சிங்க தானே?